சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கியா வராகி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பிரித்திங்கரா தேவி அலங்காரம் செய்து சந்தன காப்பு அலங்காரத்தில் தாமரை மலர் மாலையுடன் பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் அணிவித்து நகை ஆபரணங்கள் அணிவித்து வெள்ளி பீடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஹோமகுண்டம் அமைத்து கும்ப கலசத்திற்கு வெட்டிவேர் மாலையுடன் ரோஜாப்பூ மாலை அணிவித்து மேடையின் மேல் வைத்திருந்தனர். பக்தர்களின் நலனுக்காக 55ஆம் மகா பிரித்தியங்கிரா வேள்வி நடைபெற்றது. அருகே அம்மனுக்கு மஞ்சள் பாத கவசம் செய்து வெள்ளி கொலுசு அணிவித்து மல்லிகை மாலை சுட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். மேலும் சுமார் 108 மூலிகை பொருட்கள், தட்டு சீர்வரிசை பொருட்கள், பழ வகைகள், பூ வகைகள், கிழங்கு வகைகள், அம்மனுக்கு பட்டுச்சேலை, மாங்கல்யம், நறுமண மலர் மாலை அனைத்தையும் தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்தனர். பின்னர் யாக வேள்வியில் மூலிகை பொருட்களை சமர்ப்பித்தனர். இறுதியாக வரமிளகாய் சமர்ப்பித்தனர். சுமார் 1 மூட்டை மிளகாய் சமர்ப்பித்து யாகம் நிறைவு பெற்றதும் யாகத்தில் அம்மனின் மாங்கல்யம், வெள்ளி கொலுசு, பாதகாசங்கள், பட்டுச்சேலை, மாங்கல்யம், நறுமண மலர் மாலை அணிவித்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக கும்ப கலசத்திற்கும் யாக வேள்விக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இறுதியாக கும்ப கலசத்தில் உள்ள புனித நீர் அம்மனுக்கு தெளிக்கப்பட்டதும் ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து ஆலய வளாகத்தில் சிவபெருமானையும் வராகி தேவியையும் சிறப்பாக அலங்கரித்து நறுமண மலர் மாலைகளுடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் நகை கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிவபெருமான் கையில் சூலாயுதம் ஏந்தி பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஆலய வளாகத்தில் கும்ப கலசங்கள் வைத்து சிறிய ஹோமகுண்டம் அமைத்து தட்டு சீர்வரிசை பொருட்கள் வைத்து கல்யாண உற்சவத்தை தொடங்கினர். உற்சவ தெய்வங்களுக்கு கங்கணம் கட்டி ஓமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வர மேளத்தாளங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதேபோல் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவிக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் வாரணம் 1000 நடைபெற்று பூ பந்தாட்டல் உள்ளிட்ட திருமண சம்பிரதாயங்கள் நடைபெற்றது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருப்பிடம் தலைவர்களும் நிர்வாகி குருஜி சதீஷ் சிறப்பாக செய்திருந்தனர். ஓம் ஹைம் க்ளீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் தண்டஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத். சேலம் ஏற்காடு அடிவாரம் அமைந்துள்ள ஸ்ரீ சௌக்கிய வராகியம்மன் திருப்பீடத்தில் இன்று தேய்பிறை பஞ்சமி திதி புனித வெள்ளி முன்னிட்டு சுவாமிக்கு வராகியம்மனுக்கு மகா பிரித்திங்கரா அலங்காரம் செய்து பிரித்திங்கரா வேள்வி நடைபெற்றது பக்தர்களின் நலனுக்காக. இங்கு திருப்பீடத்தில் மனதார வேண்டிக் கொண்டால் அனைத்து சகல சௌபாகியத்தையும் நாம் பெறலாம். அதே போல வருகின்ற ஆனி மாதம் 6/7/2025 அன்று அஷ்டாட நவராத்திரி திருவிழா தொடங்க உள்ளது. அனைத்து பக்தகோடி பெருமக்களும் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் திருப்பீடத்திற்கு வந்து பூஜையில் கலந்து கொண்டு 9 நாள் கொலுவில் இருக்கக்கூடிய வராகி அம்மனிடம் கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வராகி அம்மனாக இங்கு அமர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊர் பொதுமக்களும் சிறியோர்களும் பெரியோர்களும் திருப்பீடத்திற்கு வந்து அன்பு பக்தர்களே உங்களிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று நான் உறுதியோடு கூறுகிறேன். அதே போல சௌக்கிய வராகி அம்மன் உங்களுக்கு அனுகிரகம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
இன்று ஸ்ரீ சௌக்கி வராகி அம்மனுக்கு திருப்பீடத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த கல்யாண உற்சவத்தில் ஊர் பொதுமக்களும் சிறியோர்களும் நிறைய பேர் வேண்டுதலை வைத்து திருமணத்தை இன்றைய தினம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல போன வருடம் இதே மாதத்தில் வேண்டுதலை வைத்த குழந்தைக்கு இரட்டை குழந்தை ஆண் வாரிசு பிறந்துள்ளது. நிறைய விஷயங்கள் அம்பாளிடம் எல்லா தெய்வங்கள் ஒன்றுதான். அதே போல மனதார வேண்டிக் கொண்டால் நம்ம நினைத்த காரியை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதே போல கடவுள்கிட்ட யாரும் நம்ம பொய் பேசக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றது என்ன கேட்குறாங்க, மனதார பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாம். ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் அருளால் நாங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தார். அதற்குண்டான இதை நாங்களும் நிறைவேற்றி விட்டிருக்கோம். மேற்கொண்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும், ஏன் உலகளாவிய மக்கள் அனைவரும் இந்த அம்மனை தரிசித்து அவர்களுக்கு உண்டான அருளை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேசன், பத்மாவதி, பாரதி நகர்.